வெந்நீர்லாம் கழுவவே மாட்டாங்கடா காளான சத்தியமா. வெந்நீர் அந்த தண்ணீர்லாம் வெந்நீர் கழுவணும்ல. டேங்க் தண்ணி தான். என்னடா அது ஹீட்டர் தண்ணிடா. அது ஹீட்டர் தண்ணினா வேற வெண்ணி வச்சு வைக்கிறியா? வெண்ணி வச்சு சுடி தண்ணி இல்ல. அது நான் வச்சு கூட தருவேன். அதுக்குன்னு அதுல இருந்தா அப்படி வலுன்னு இருக்குல்ல. காளான் வலுவலுன்னு இல்லாம என்ன புழு புழுடா இருக்கும். இந்த பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கழுவ போறோம். கச்சக்கா. இப்போ என்ன பண்ணா வடிக்க போறோம். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கணும். இது ஜோடி நல்ல ஜோடி என் பொண்டாட்டி தான். மையாகுமா காலாலெல்லாம் கல்யாணம் பண்றான். நான் பாத்துக்கிறேன். நீங்க பாருங்க. நீங்க மேகி செய்யுங்க. நான் கட்டிங் கட்டிங் பிட்டிங் நான் பாருங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? கட்டிங் ஃபிட்டிங் நான் பாக்குறேன். ரத்தப்படி சரி மசாலா சக்தி மசாலா எடுத்துக்க. என்ன மசாலா வேணும்? பஞ்சப்படி அப்படியே இருக்கு. இது மட்டும் போதும். சரி மொத்தமா எடுத்துட்டு தேவையான போட்டுக்கணும். வேற எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஓப்பன் பண்ண ஸ்டவ் இருக்கு. வாழன் பார்த்தோம்னா சூத்திலே அடி போயிருக்கும். பெருசா இருக்கு. எப்படி சேரும் இது? பெருசா இருக்குல்ல. What nonsense you are talking? சேராது போடு. அந்த இது கருப்புல வாங்கிக்கலாம். பெரிய புளுத்தி மாதிரி நம்மள்ட்ட வேலையை வாங்குவாரு. வீடியோல நடிக்க மாட்டானே. ஏன்னா இந்த வீடியோ வராதுன்னு தெரியும். அதனால தான் நான் நடிக்கிறேன். நீங்கள் இப்போ எடுத்த வீடியோ 10 நாள் ரெடி பண்ணுவானுங்க. டூர் ஒன்று ஊட்டின்னு கூப்பிட்டு போயிட்டு வந்தானுங்க. அதை இன்னும் ரெடியும் பண்ணலை. இங்கே வாங்க. அதாவது வந்து ரூம்மேட்னா எல்லாமே சேர்ந்து செய்யணும். அப்போ வந்து நக்கிறதுக்கு மட்டும் வந்துடுவானுங்க. இங்கே விட்டு போட்டு சாரி. கேமராமேன் ரஜினி ஸ்டைல் தான். மேகி செய்யறன்ற பிளான். ஆனால் இது எப்படி என்ன பண்ண முடியுது? வதக்கணுமா? இதுக்கு தான் கல்யாணம் பண்ணணுன்றது. ஆனால் பேச்சுலர் லைஃப்பில் கல்யாணம் பண்ண முடியாது. இது வந்து வதக்கணுமா? இது என்ன பண்ணணும்? இதை நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். எங்க வீட்டுலலாம் இதை பார்த்தாங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. சின்ன தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன். எதுன்னு சொன்னீங்க? ஃபுல்லாக கொடுங்க. உள்ள ஊத்திட்டா. ஏங்க இன்னும் என்ன செய்ய போறேன்னு தெரியல. தண்ணி எதுக்கு ஒண்ணு யார் வாங்க சொன்ன? காளானு இருப்பாலே அடிப்பேன். காளான் ஒண்ணு யார் வாங்க சொன்ன? அவன் நல்லா இருக்காதுங்க. அப்ப நல்லா இருக்காதா? மேகில யாராவது காளான் போடுவாங்களா? நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதானே. நீ பண்ணுவ. வேஸ்ட். அப்ப வாங்கினா தூக்கி போடுது. தூக்கிலாம் போட முடியாது. தூர போல. நல்லா இருக்காதுடா. செருப்பாலே அடிப்போம்ல. இதுல உப்பு சப்பு எதுவுமே இருக்காதுடா. அதுல எப்படா போடுது? உப்பு இருக்கு. தண்ணியில விட வேக வச்சிருவோமா? தண்ணி உள்ள ஊத்துதேன். உனக்கு ஏதாவது தெரியாம ஆடாதடா. இப்ப நான் உனக்கு பண்ண போற ஆபரேஷன்ல இதுக்கு அப்புறம் உனக்கு உதவி. அந்த ஆபரேஷன் தான் அடிச்சிருவோம்ல. இங்க சமையல் மாஸ்டர் நான் தான். சொல்றத கேட்டுட்டு இருந்தா இரு. அவன் என்ன சொல்றது? நம்ம டைப்பர் பையன். நம்ம இப்ப கடைக்கு போறோம். போயிட்டு டக்குனு வந்தோம். சொல்லு ப்ரோ. அடமா பாத்துக்கிறேன். இந்த உயிருக்கு சொல்லு ப்ரோ. பொண்ணுங்கள நம்பி
பேசல உன்னோட ஆஃப் பண்ணி போடு. இப்போ நீ எதுக்கு வந்தீங்க? இங்க சமைக்கலான்னு தான் வந்தீங்க. இப்போ என்ன வேலை பாக்குறீங்க? ஆளுக்கு வந்து டிப்ரெஷனா இருக்குன்னு எனக்கு கால் பண்றா. இப்போ தானே வெளியே போனோம். அப்போ வந்து நான் பேசணுமா சமைக்கணுமா நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க கூட இருக்கும்போது பசங்க கூட இப்ப பசங்க வந்து வெளியே போயிருக்காங்க. அதனாலதான் நான் யாரு? நீயும் வேலை பிஸியா இருங்க. சரி இப்ப என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு இப்ப? சரி பரவாயில்ல சொல்லு. டிப்ரெஷனா இருக்கா உனக்கு? அச்சோ சரி விடு. சரி நான் இருக்கேன்ல. சரி விடுங்க. இதே மாதிரிதான் போயிட்டு அதை பார்த்துட்டு உங்க இஷ்டம், உங்க வாழ்க்கை. நாங்க பாரு அவங்களுக்கே டிப்ரெஷனா இருக்காங்க. இவன் வந்து என்ன வயிற்றுக்குன்னு அவங்களே கேட்காங்க. செத்துடலாம். அப்புறம் மாமா பார்த்தா என்னை கேட்பாரு, நீ நேரம் அம்மா வேலை பார்க்கன்னு கேட்பாரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நாங்க இங்கதான் குக் பண்ணுவோம். குழந்தை எங்க படிக்கு? எந்த ஸ்கூலு? எப்ப கல்யாணம் பண்ணீங்க? போன வருஷமா இல்ல 6 மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்தனா? அப்ப குழந்தை அப்ப யாரு எத்தனாவது குழந்தை? ஓஹோ ஃபர்ஸ்ட் குழந்தை. ஐயோ மனசு வலிக்குது எனக்கு. 2027 பிறந்தவனுங்களாங்க. இதாவது 2026 பிறந்த நம்ம. சாரி ப்ரோ, சாரி மணிதா. 2006 அப்ப நீங்க 2000 படிக்க வச்சதெல்லாம் வேஸ்டா போச்சா? அப்புறம்